வெல்கம் டு ஸ்ரீயாஸ் வெஜ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். இன்றைக்கி நம்ம அகத்திக்கீரை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அகத்திக்கீரை இட் இஸ் வெரி வெரி ரிச் இன் அயன் அண்ட் இது ரொம்ப ரொம்ப நல்லது. பீப்புள் ஹூ ஆர் having less hemoglobin can definitely have this to improve their hemoglobin levels. ஸோ இன்றைக்கி நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு அகத்திக்கீரை எடுத்து அதை நறுக்கி வச்சுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, ஒரு அரை கப் தேங்காய், கொஞ்சோண்டு சர்க்கரை, தேவையான அளவு பெருங்காயம் எடுத்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் அண்ட் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வானலியில் எண்ணெயை காய வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு அண்ட் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்த உடனே நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு ஒரு 2 pinches ஆஃப் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அகத்திக்கீரையை இதில் ஆட் பண்ணிடலாம். அகத்திக்கீரையை போட்ட உடனே இது கொஞ்சோண்டு துவக்கும். அதுக்கு தேவையான அளவு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு இதுக்கு எவ்வளோ உப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் give it a nice mix. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தோம்னா கீரை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கீரை நல்லா குக் ஆகி தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு, ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு give it a nice mix together and leave it on the pan for like 2 to 3 minutes. நல்லா தேங்காய் கீரையோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ இது நல்லா வதங்கி ரெடி ஆகிடுது. இது நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ very rich in hemoglobin அகத்திக்கீரை curry ready. So please do try it. Thanks for watching.